ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணால் புரியாமப்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்காக இந்த வீடியோ போய் செஷன் ஆகும். ஓகே, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரெமினி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப் இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 30 செகண்ட் ஆட் ஷோ ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக இருந்த பிக்கே இந்த மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேலே டவுட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் சேவ்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இன்னும் ஒரு 15 செகண்ட் ஒரு ஆட் ஷோ ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சர்ச்சில் வந்து பண்ண பேக் ரிமூவ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெமினி ஆப்பில் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் இது நீங்கள் எப்படி டவுன் பண்ண கீழே டவுன் இருக்கா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னாக்கா நீங்கள் ஹெச்டியாக நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஹெச்டியாக டவுன் பண்ணுறீங்கனாக்கா இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து ஹெச்டியாவே நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுலாம். ஓகே, ஸோ இதே சேமியத்தில் நீங்கள் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து இப்படி தான் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வேணால் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆனால் ப்ரீஷெட்லேயே எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ விடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஒரு பேஜ் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்படியே நீங்கள் மேலே டாப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போவீங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஆட் பண்ண பார்த்தலாமா, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த புக் மார்க்கும் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் வந்து ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே அந்த ஆரஞ்சு கலர் இருக்கா அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் ஸ்டைல் கிளியர் மார்க் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணாக்கா அந்த எஃபெக்ட்டில் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டெல்ட் ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் பண்ணாக்கா டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம பிக் அட்ஜஸ்ட் பண்ணுறது லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கா சின்னத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துட்டு மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இமேஜை நீங்கள் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதையும் நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதையும் கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மார்க் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண ஜஸ்ட் அந்த பிக்கை அப்படியே அதில் போய் வந்து பண்ணாக்க செட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே சமயத்தில் அடுத்த இருக்கிற இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு நாம் வந்து இதில் இருக்கிற லேயர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஸ்டைலில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று எத்தனை இருக்குது 3 இருக்குது. ஸோ நான் வந்து ஒன் பண்ணால் ஸ்பீடை நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு 3Dயில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் மொபைல் வந்து அதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம் கைஸ், என்னை பொறுத்தவரை. இல்லைனாக்கா நீங்கள் 3 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து சில எரர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ வேணால் நீங்கள் பண்ணி பாருங்கள்.
ஸோ அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்கா மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதைய ஃபிக்ஸ் பண்ண நான் வந்து பார்த்தாக்க ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட்டு இதை வந்து பண்ணாக்க இது நீட்டு நாம் இதை டீல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாக்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க ஸோ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி அந்த 3D லுக் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்களுடைய பிக்கை கரெக்டாக அதில் செட் ஆகலைனாக்க ஜஸ்ட் இப்போ போய் நீங்கள் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு சைஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிக்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணுது, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே. எந்த எல்லாமே வந்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு இந்த பிக்கில் வந்து பண்ணாக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணால் கொடுத்துருவேன். ஜஸ்ட் அது எதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய் ஸோ லாஸ்ட்டில் வந்து பண்ண ஒரு 2 எஃபெக்ட் கொடுத்துருவேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் காஸ்ட்னு அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பண்ணக்கூடிய பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குது இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்குனாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய பிக்குடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்குனாக்கா ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் அதோட கலர் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த எல்லாத்துலேயுமே நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கலரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அண்ணா சோல்மேட் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த டெஸ்ட்டை நான் வந்து பண்ணாக்க ஆஃப் ஆகிட்டு நான் பேஜ் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃப்ரெண்ட் சோல்மேட்னு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு யாரும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் இமேஜ் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரியே இருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டு நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாரு அந்த அண்ணாக்கு பதில் நீங்கள் அவங்களுக்கு யார் அப்படின்றத நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அது கீழே சோல்மேட் நேருக்கு அதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் யார் அவங்களுக்குன்றதே இந்த இடத்துல நீங்கள் எட் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். டவுன் பண்ணி மறக்காமல் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை இந்த இடம் மட்டும் தான் நீங்கள் லிக்ஸை வந்து பண்ண சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புரில் பார்த்து வீடியோ கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த கேமரா ஆப்ஷன் ஆனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுனாக்கா 60 மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 30 கூட வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு 60 இருக்கிறதுனால நான் 60 மாற்றி அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.